ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போர் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிஜாய் நம்பியார். இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா நடராஜன்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டான யுவாவுக்கும் சூப்பர் சீனியரான பிரபுவுக்கும் நடுவில் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய சண்டை வருது. இதுதான் இந்த படத்தினுடைய அவுட்லைனாக சொல்ல முடியுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே யூஸ்வலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வரக்கூடிய காலேஜ் பசங்க இருக்கிறாங்க. இந்த பசங்களெல்லாம் பேசிக்காக அவனுங்க ஏஜில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இங்கேயும் நடக்குது. பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் அதிகமாக போகுது. என்ன அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி காலேஜ் பசங்க படங்கள் எல்லாமே சண்டைன்னு ஒன்று வந்து அது ஈகோ ரிலேட்டடு சண்டையாக தான் இருக்கும். இந்த சண்டையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு ரொம்ப சில்லியாக யூஸ்லெஸ்ஸாக தான் தெரியும். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ரெண்டு ஹீரோஸுக்கும் இடையில வரக்கூடிய கிளாஷை பார்த்தோம் அப்படின்னா இதையும் தாண்டி வேற எதுக்கோ சண்டை போடுற மாதிரி தாங்க தோணும். இந்த படத்தில் வரக்கூடிய சண்டைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக கதைக்கு ஏற்ற மாதிரியே எடுத்திருக்கிறாரு இயக்குனர். ஒரு சில இடத்துல இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொருந்துற மாதிரியும் எடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு சீனையும் ரொம்ப ஓவராக அவங்க காமிக்கலங்க. இன்னும் காமனான சீன்ஸ் லைக் சீனியர் ஜூனியரை டீஸ் பண்ணுறது, மெயின் கேரக்டர்ஸுக்கு நடுவில் சண்டை வர்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சீன்ல எல்லாம் எதுவுமே போரிங் அடிக்காத மாதிரி திரைக்கதையை ரொம்ப அருமையாக நகர்த்திட்டு கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லலாம். நம்ம எத்தனையோ காலேஜ் படங்கள் பார்த்துருப்போம். அதில் இது ரொம்ப தனித்துவமான படங்களாக தெரியுதுங்க. இந்த படத்தினுடைய மியூசிக், கேமரா ஒர்க், ஆக்டிங் அண்ட் எடிட்டிங் எல்லாமே இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் ரொம்ப அவ்வளவா இல்லை அப்படின்னாலும் படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய ஸ்டோரி எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாமா மற்றும் ஆமா அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸ் வரானுங்க. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உடைய லூட்டிகள் படத்தில் ரொம்ப நம்மளை சிரிக்க வச்சு வயிறே வலிச்சு போகுதுங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் யுவாவா நடிச்சிருக்கக்கூடிய காளிதாஸ் ஜெயராம் மற்றும் சூப்பர் சீனியர் பிரபுவா வர்றது அர்ஜுன் தாஸ். ரெண்டு பேருமே அவங்களுடைய நடிப்பை எக்ஸலண்ட்டாக கச்சிதமாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அவ்வளவு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் இவங்களுடைய கேரக்டரை யாராலையும் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸோட மூழ்கிட்டீங்க அப்படின்னா இந்த கதை கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஒர்த் வாட்சிங் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப எக்ஸலண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.